ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ட்ரிப்பை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு வீடியோட எண்ட்லேயே தெரிஞ்சிடும் எப்படியும். அதனால் நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எப்போதுமே டிம் ஹார்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு ருத்ராக்கு நான் ஆப்பிள் பேர் பியூரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் அப்படியே அவனுக்கு கூட்டி விட்டுக்கிட்டே நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுதான் கேரளாவில் இருக்கும் கவுண்டி ரோட்ஸ். போயிட்டா இல்லைனா ஜாலியாக ரூட் ஆகிக்கலாம். நட்டு போல்ட்டு சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன மாட்டு வண்டியில இந்த ஆட்டம் ஆடுது காரு. இல்ல 4 வீல் இருக்கா பாரு, ஏதாவது ஒண்ணு கண்டு கீண்டு ஓடிடுச்சா அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீட்டிடாத. இல்ல நிஜமாவே பாரு என்ன ஆட்டம் ஆடுது பாரு. வண்டி ஒரு பக்கமா போற மாதிரி இல்ல, எனக்கு ரொம்ப நேரம் இப்படி போற மாதிரியே இருக்கு. இவன் ரோடையா அப்படி போட்டிருக்கானா? கொஞ்ச நேரத்துல ரொம்ப நேரமா இங்க பாரு, நான் இப்படி போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நீ எதுக்கும் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்க. இந்த மாதிரி அவங்க அழகா வச்சிருந்தாங்க 2 சேரு. ஆமா, நான் இத பாக்குறத விட்டு உனக்கு இப்ப அவங்க சேரு போட்டிருக்கிறத தான் நான் பாக்கணும்ல. நானே நல்லபடியா ஊரு போய் சேருவோமான்னு தெரியாம. நமக்கு தெரியாது இல்லடா, நம்ம புக் பண்ணும்போது வெதர் நம்ம 1 மாசத்துக்கு நேத்தெல்லாம் அப்படியே வெயில் பல்ல இழுச்சிட்டு இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருப்போம். 1.5 மாசம் நமக்கு தெரியாதுல்ல எவ்வளவு ஒரு அழகான இடம். உனக்கு இல்ல, அதான் பின் சீட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தா அப்படிதான் தெரியும். அழகான இடமா தெரியும். அப்படியே நான் இயற்கையை ரசிச்சுட்டு வரேன்டா. நீ ஓட்டு வா, அப்புறம் நீ இயற்கையை ரசிக்க முடியாது. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்களா ரோடு? எங்கடா கடவுளே, இது நான் ஏதோ வீட்டுக்கு அது சொல்ற ரோட்டை காட்ட மாட்டானுங்க, ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஒரே புகை மூட்டம் இருக்கு. இந்த அம்மா பத்தியா புகை மேக்கப் போட்டு படுத்துருக்கு. Wonderful, fantastic, fantastic. அதான் இந்த ரோட்ல ஆளே இல்ல, நம்ம மட்டும் போயிடுறோம். Marvelous, wow, wow. ஏய் மேல கோபோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. Yeah man, ரோடே தெரியல. என்ன பண்ணலாம் நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? அதான் பண்ணா எல்லாமே டிசைன்ல இருக்கு, டிசைன்ல இருக்கு எல்லாமே. ஏய் ஏத்த அப்படி நான் ஒருத்த வரேன்டா, என்ன கொஞ்சம் பாடுறா. யூசுவலா இந்த யூடியூப்ல எல்லாம் பாட்டு போட்டா காப்பிரைட் வருவாங்கல்ல, நான் பாடினா மட்டும் காப்பிரைட் வர மாட்டேன். ஆமா, நீ அவ்வளவு கேவலமா பாடுவ. ஏன்னா நான் பாடுற பாட்டு அவங்களாலே கண்டுபிடிக்க, அதனால அவங்க தேடுறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடும். இப்ப பாடு. இனி நீக்கம் அதிதூரம் அகலங்கள். அத கூட பாரு, அது பாத்திதான் பாரு. அது இனி தூரம் அதிவேகம். சரி வச்சுக்கோ. காதல் காண்கிறேன். என்ன பண்ணுது? கண்டுபிடி. ஆகாயம் இல்ல பாம்பா? ஓ அது பயங்கரமா பண்றீங்க. நீ காமிச்சது சினியா, நான் பாம்பு நினைச்சேன். இந்த மழைக்கு நம்ம ஊரா இருந்தா போற வழியில ஒரு பஜ்ஜியோ ஒரு வடையோ வாங்கிட்டு போலாம். ஊர்ல டோனட் வச்சிருப்போம், அதெல்லாம் மழைக்கு சாப்பிடுறதுனால. இமானுவேல் பேக்கரியில முட்டை பப்ஸ் வாங்கிட்டு தானே நீ. அதான் கனடாவுக்கு வந்து முட்டை பப்ஸ் கேக்குறேன். ஏய் இந்த மழையில ஒருத்தன் லான் மூவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கடவுள் பாராட்டுறேன்டா. இப்ப லேக்ல அலை வருமா? வராங்கல்ல. லேக்கே கொஞ்சம் பெருசா வரும் போல. ஒரு நிமிஷம் எனக்கு அல்லு இல்ல, எங்க போய் இடிச்சிட்டேன்னு நினைச்சேன். வண்டி ஏதோ பேமெண்ட் ஏறிச்சுன்னு நினைச்சேன். சோல் லெஃப்ட் இஸ் பாடி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் சோல் அப்படி கொஞ்சம் வெளில போயிட்டு உள்ள யுவன் பாட்டுல மேல போயிட்டு அந்த மாதிரி யுவன் பாட்டுல அப்படி பறப்பாங்கல்ல எல்லாரும், அந்த மாதிரி என் சோல் கொஞ்ச நேரம் பறந்து வருது. Your destination is on the right. Yes. Yay!
ஓகேவா? ஃபைனலி. எப்போ இருந்த காஃபியோட இப்போ குடிக்கிறேன்? 9 மணிக்கு வாங்கின காஃபியை மதியானம் 1 மணிக்கு குடிக்கிறேன். வரும்போதே எங்களுக்கு நாங்கள் லஞ்சும் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொரு பர்கர், அப்புறம் இது வந்து ஸ்ட்ரிப்ஸு, ஃப்ரைஸ் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து சிக்கன் தொக்கு வச்சுட்டு நைட்டு சாதம் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்துட்டு ரசம் சாதம் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதை ரெண்டுத்தையும் செஞ்சுட்டேன். ஏன்னா தம்பி வந்து தூங்குறான். ஏன்னா காரில் அவன் தூங்குனது தான், அதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை. ஸோ அதனால அவனை தூங்க வச்சாச்சு. இது வந்து புது இடமா வேற இருக்கா. நாங்கள் வந்து பெட் வந்து கீழே அங்கே தரையில் போட்டிருப்போம், அதனால அவன் இறங்கி வந்தா கூட தெரியாது. இது வந்து பெட்டு கொஞ்சம் ஹைட், அவங்க வந்து கட்டில் போட்டு அது மேலே பெட்டு போட்டிருக்காங்க, மேட்ரஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து சுற்றி தாவாணி வச்சு அவனை நாங்கள் தூங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ள நாங்கள் குடுக்குடுன்னு அவனுக்கும் சாப்பாடு எங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா அப்படியே கொஞ்சம் நாங்கள் நைட் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் வந்து தூங்க வேண்டிதான். நான் ருத்ராக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் அந்த கேப்பில் வெட்டி வச்சுட்டு இருக்காங்க. மழைக்கு அதுக்கும் சரி கொஞ்சோண்டு டீ ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் இந்த தொக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதம் மட்டும் வச்சுட்டோம்னா சுட சுட சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு புடி, அப்புறம் எல்லாரும் ஸ்லீப்பிங். ருத்ரா தூங்கி எழுந்து வந்தோடனே நாங்கள் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு போனோம். ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டாயிடும், அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காஃபி போட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு, எதுவுமே தெரியல. இங்கே எங்கே குடிக்கிறது, நாங்கள் பாட்டுக்குள்ளார போயிட்டு எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணோம். கேஸ் ஸ்டவ்வில் நாங்கள் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சா, அதனால பிரியாணி மட்டும் லைட்டாக குழஞ்சிருச்சு. நான் சொன்னேன்ல யூஎஸ் கனடா பார்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே நிறைய பில்டிங்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து பஃபலோ இருக்குல்ல யூஎஸ்ல, அந்த ஏரியா அப்படின்னு மேப்பில் சொல்கிறாங்க. நம்ம நீந்தி போய் பார்த்தா வேணா தெரியும். இதை தான் காட்டணும்னு நினச்சேன், ஆனால் வெயில் கண்ணை பறிக்கிறது, அதனால் என் மூஞ்சே தெரியுதான்னு எனக்கு தெரியல. தெரியுது, ஓகே. அதாவது நான் நிறைய மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லைஃப் பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபின்னு சொல்லிட்டு. லைஃப் பிஃபோர் பேபியில் ஒரே ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. லைஃப் ஆஃப்டர் பேபியில் 4 பேகு குழந்தைக்கே அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நான் கூட நினைப்பேன், என்ன இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குதுன்ட்டு. ஆனால் உண்மை எனக்கு இப்போதான் புரியுது. இதே நாங்கள் வந்து பேபிக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்போம். பேபி மானிட்டர். இப்ப என்னடானா எங்க போனாலும் ஒரு பேபி மானிட்டரை தூக்கிட்டே நான் போற மாதிரி வந்து அதெல்லாம் உண்மைதான். யாராவது நியூ மாம்ஸ் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா 4-5 பேக் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதே நாங்க பேபிக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தோமா, அப்படியே தெருவா சுத்தினோமா, எங்கேயாவது போய் சாப்பிட்டோமான் இருப்போம். இப்படி லைஃப் மாறி இருக்கு பாருங்க. நியூ மாம்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. இப்போ நாங்க வந்து பீச்சுக்கு போறோம். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த லேக் ஃப்ரண்ட் வீடு செம்ம அழகாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் எடுத்து அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் உங்களெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.